சமீபத்தில் என்னுடைய மகள் அவள் ஸ்கூலுக்கு போகிறா. ஆக்சுவலாக இப்போ அவள் 2ஆம் கிளாஸ் படித்தாலும் 1வது அவர் படிக்கும் போதே நடந்த ஒரு நிகழ்வு. அப்போ அந்த என்னுடைய மகள் பயில்கிற ஸ்கூலில் ஒரு ஆண்டு விழா நடத்தியிருக்கிறாங்க. அந்த ஆண்டு விழாவுக்கு நான் எப்போவுமே என் பிள்ளைகளை அனுமதிக்கிறதே இல்லை. ஏன்னா அங்கே நடக்கிற எல்லா விஷயங்களையும் நான் அறிந்திருக்கிறபடினால அப்படிப்பட்ட விஷயங்களுக்கு என் பிள்ளைகளை அனுப்பக்கூடாது என்பதை நான் உறுதியாக இருக்கிறேன். என் பிள்ளைகள் நல்லா திறமையாக இருக்கிறாங்க, நல்லா நடனமாடுறாங்க, தயவுசெய்து உங்கள் பிள்ளைகளை அனுப்பித்தாருங்கள் என்று என்னுடைய அந்த ஸ்கூல் அந்த நிர்வாகம் என்னிடத்தில் கேட்டுக்கொண்ட போதும் நான் அதற்கு மறுத்துவிட்டேன். ஏன்னா அது எனக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னு. ஆனால் எனக்கு உடன்பாடு இல்லை என்பதற்காக மாத்திரம் இந்த வீடியோ வைக்கல. ஒரு சமூக அக்கறையோட சட்டத்தின் அடிப்படையிலையும் இது தவறு என்பதற்காக தான் இந்த வீடியோ உங்கள் முன்னால் வைக்கிறேன். அப்போ என்ன நடந்துச்சு, என்னுடைய மகா என்ன செஞ்சான்னா வீட்டுக்கு வரும்போதெல்லாம் ஒரு பாடலை முன்முடுத்துக்கிட்டே வர்றா. அந்த பாடலை தவறாக முன்முடுத்துட்டு வர்றா. என்ன பாட்டுன்னா நீங்கள் எல்லாரும் கேட்ட ஒரு பாடலாகத்தான் இருக்கும். ரஞ்சிதமே அப்படின்னு ஒரு பாடல். அந்த ரஞ்சிதமே உன்னை உதடு வலிக்க கொஞ்சனுமே அப்படின்லாம் ஒரு அதில் வார்த்தைகள் வருது. அந்த வார்த்தையை அடிக்கடி என் மகன் முன்முடுத்துட்டே வர்றா. நான் கூப்பிட்டு கேட்குறேன், என்னம்மா என்ன இப்படி ஒரு பாடல் பாடுறியே என்னன்னு கேட்கும்போது, எங்கள் ஸ்கூலில் ஆண்டு விழாவில் எங்கள் பிள்ளைங்கள்லாம் இதை பாடுறாங்க, என்னையும் கூப்பிட்டாங்க, எங்கள் அப்பா அனுமதிக்கலை அப்படின்னு நான் சொல்லிட்டேன்ப்பா. ஆனால் இந்த பாட்டை தான் தொடர்ந்து என்னுடைய டீச்சர்கள் பிள்ளைங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு வர்றாங்க, அதுதான்ப்பா அந்த பாடல் அப்படிங்கிறா. அந்த பாடல் அடியே பாருங்க, ஒரு காதலன் காதலியை பார்த்து நான் உதடு வலிக்க உன்னை நான் கொஞ்சணும் அப்படிங்கிற ஒரு வார்த்தை, அந்த வார்த்தையினுடைய மீனிங்கே தெரியாமல் பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா அதை முணுமுணுத்துட்டே வருது. அப்போ தவறு தங்கம், இந்த மாதிரியான பாடல்கள்லாம் நீ பாடக்கூடாது அப்படின்னு என் மகளை பார்த்து சொல்கிறேன். என் மக ஒரு வார்த்தை அதுக்கு சொன்னான். என்னென்னா, அப்பா நீங்கள் டீச்சர் எல்லாமே நல்லதான் சொல்லி தருவாங்க, நீங்கள் அவங்க சொன்னதை கேட்டுக்கிறணும்னு சொல்லியிருக்கீங்கல்லப்பா, அப்போ இதுவும் நல்லதாக தானேப்பா இருக்கும் அப்படின்னு ஒரு குழந்தை இதில் அவள் வாட்டுக்கு என்கிட்ட பேசுகிறா. எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு அந்த வார்த்தையை கேட்கும்போது. ஏன்னா நான் ஆசிரியர்களுக்கு மதிப்பளிக்கிறவன், ஆசிரியர்களுக்கு நீ மதிப்பு அளிக்க வேண்டும் என்று என்னுடைய பிள்ளைக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கிறேன். அப்போ ஒரு ஆசிரியர்களே இப்படிப்பட்ட விஷயத்தை ஸ்கூலில் செஞ்சு சொல்லி காண்பிக்கும் போது, அவர்களே நடனமாடி அவர்களே இந்த ஆபாசமான வார்த்தைகளை சொல்லும் பொழுது பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கும்போது அது சரிதானே என்கிற மனப்போக்கு அந்த பிள்ளைகளுக்கு உருவாகுது. வேற வழி இல்லாமல் அந்த பிள்ளைக்கு சொன்னேன், ஆசிரியர்களும் சாதாரண மனிதர்கள் தான், அவங்களும் தப்பு செய்ய முடியும் தங்கம், நீ பாடத்தில் உன் ஆசிரியருக்கு கீழ்ப்படி, இந்த மாதிரி விஷயத்துக்கு தயவு செஞ்சு கீழ்ப்படியாத என்று சொல்ல வேண்டிய ஒரு நிலைமைக்கு நான் அன்றைக்கி தள்ளப்பட்டேன். அதனால் அன்பானவர்களே, நான் சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்குங்க. ஏன்னா ஒரு பள்ளிக்கூடத்தினுடைய நோக்கம் என்ன? பிள்ளைகளுக்கு ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுப்பதும், சமூக பற்றை சொல்லிக் கொடுப்பதும், பண்பை சொல்லிக் கொடுப்பதற்கும், அறிவை கற்பிப்பதற்கு தான் பாடசாலைகள், கல்வி நிலையங்கள் இதற்காகத்தான். அந்த நோக்கத்துக்காக தான் பெற்றோராகிய நாங்களும் எங்கள் பிள்ளைகளை அனுப்பி தர்றோம். அங்கே ஆண்டு விழான்னு போட்டுக்கொண்டு இந்த இரட்டை அர்த்தம் உள்ள, ஆபாசம் உள்ள, அவலட்சணமான இந்த பாடல் ரகங்களை, சினிமா பாடல்களை எங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கறதுங்கிறது அது மிகப்பெரிய சமூக சீரழிவை கொண்டு வரும். பிள்ளைகளுடைய ஒழுக்க கேட்டுக்கு அது முக்கியமான காரணியாக அமைந்துவிடும்.